இப்ப நம சிவாயா அப்படி சொல்றோம் இல்லையா? அப்போ நான் நமச்சிவாய முதல் எழுத்துனா மண், அது எதோட தொடர்புடையது? மூலாதாரம். ரெண்டாவது மா, நீர் சக்தி, அது எதோட சொன்னது? சுவாதிஷ்டனம். சி, நெருப்பு, மணிப்பூரகம். வா, காற்று, அநாகதம். யா, விசுத்தி. விசுத்தி எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. ஆகாயம். இந்த ஆகாயம் வரைக்கும் வர்றதுதான் நமக்கு கஷ்டம். அப்ப நமச்சிவாயா ஓடுதுன்னா இது வரைக்கும் வந்துரும். இது வரைக்கும் வந்தவங்க இங்க வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது ஆட்டோமேட்டிக்கா இங்கிருந்து தள்ளி மேல கொண்டு வந்துரும். அப்ப ஓம்ங்கிற பிரணவத்தை நீ எழுப்பும் பொழுது ஓம் நமச்சிவாய போற்றி அப்படின்னும் பொழுது திருச்சிற்றம்பலத்தாண்ட மாதிரி இங்க வந்து நின்னுடும். அப்ப இது நிக்குது அப்படி சொன்னா இதுக்குள்ள எத்தனை விஷயங்கள் இருக்கு? வெறும் நமச்சிவாயாலேயே நம்மளோட எத்தனை பஞ்சபூதம் வந்து அடங்கிடுச்சு. மண், நீர், நெருப்பு, காற்று, அப்புறம் ஆகாயம். ஐந்தும் நம் உடல்ல இருந்தே வந்துடுச்சு. ந ம சி வா யா. இப்ப இந்த ஐந்தும் குண்டலி சக்தியோடு தொடர்புடையதாகவும், அப்போ வெளியில இருக்கிற நீ பஞ்சமா பாதகமா எதோ செய்யலனாலும் இல்ல நீ செய்யறனாலும் ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். அப்ப ஓம்ங்கிற பிரணவமும் வந்துடுச்சு, இந்த நமச்சிவாயும் வந்துடுச்சு. அப்ப ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அங்க என்ன ஆயிடுச்சு? உனக்கு உன்னோட உள்ள இருக்கிற குண்டலி சக்தியோடு இழுத்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்க இழுத்தீங்கன்னு வச்சுங்க, ஓம் இழுக்கும் பொழுதே நம்ம அப்படியே சூரியன் சந்திரனை பார்த்துட்டு வந்து ஓ நம சிவாய அப்படி நிறுத்தும் பொழுது அப்ப அந்த அந்த அப்படியே நம்ம ஏதோ உலகத்தையே சுத்திட்டு வந்த மாதிரி ஒரு தெளிவு, ஒரு புத்துணர்வு. அப்ப தூக்கம் இருக்குதா, மயக்கம் இருக்கா, இரவு தூங்குறமா? அப்ப இந்த குண்டலி சக்தியை மேலே எழுப்புவதனால் பஞ்சபூதம் ஜெயம் கிடைக்கும், பஞ்சபூதம் வெற்றி கிடைக்கும், பஞ்சபூதத்தை உணரும் ஆற்றல் கிடைக்கும், பஞ்சபூதத்தை வாங்கும் சக்தி கிடைக்கும், பஞ்சபூதத்துடன் பேசும் சக்தி கிடைக்கும், பஞ்சபூதம் நம்முடன் இணங்கி வழிகாட்ட வழி நடத்தும், பஞ்சபூதம் நம்மை வாழ்விக்க ஒவ்வொரு வழியிலும் வந்து நின்று வழி